காலையிலே மல்லிப்பூ வந்து கொஞ்சம் கட்டி எடுத்து வச்சுட்டேன் சாமிக்கு போடலாம் அப்படின்ட்டு. நேற்று வந்து பயங்கரமான காற்று அடிச்சுதுங்க. மட்டைலாம் நிறைய கீழே விழுந்திருக்கு. ஒரே ஒரு இளநியும் கீழே விழுந்திருக்கு. சரி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு இளநீ மட்டும் எடுத்துகிட்டு மட்டையெல்லாம் எடுத்து ஓரம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து புளி வாங்கியிருந்தோம். அது வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். எல்லாமே வந்து ஒரு புளியாக அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இந்த வரிசையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புளி வந்து கிடையாது. சைஸும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது. அது கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு வந்தேன். தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒன் பாட் ரெசிபியே பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பண்ணேன். நம்ம வந்து தக்காளி சாதம் போட்டோம்னா சாதம் தனியாக வடிச்சிட்டு தக்காளி தொக்கு மாதிரி வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒன் பாட் ரெசிபி டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமேட்டு புதினா, கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டேன். இதுக்கு நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணேன். கத்திரிக்காய் வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க. ஆனால் கத்திரிக்காய் எதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நான் ஆட் பண்ணிக்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. கூட மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து கரெக்டான அளவு போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வேக வச்சு முட்டை இல்லைனா அப்பளம் வச்சுன்னா சூப்பராக இருக்கும்.